நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கும்பராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரங்க பார்க்குறதுக்கு கோபக்காரங்களாம் முரட்டுத்தனமான ஆட்களை வெளியே தெரிஞ்சாலும் மனதளவில் குழந்தை மாதிரி. கும்பராசிக்காரங்க தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் மற்றவங்க எல்லாரும் கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்ப ஏதாவது ஒரு குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. கும்பராசிக்காரங்க அமைதியான தோற்றம், அலட்டி கொள்ளாத இயல்பான மனநிலை கொண்டவங்க, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடப்பட தெரிஞ்சவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே எப்பயுமே துணை நிற்கக்கூடியவங்க, அன்பால் ஏமாறக்கூடிய நபர்களாகவே கும்பராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பீங்க. இதை நீங்கள் மனதளவில் நிறைய டைம் ஃபீலும் பண்ணியிருப்பீங்க. ஊரே எதிர்த்து நின்றாலும் சரி கொஞ்சம் கூட பயமுங்கிறது கும்பராசிக்கு இருக்காது. போராடி வெற்றி பெறக்கூடிய ராசி கும்பராசிக்காரங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குன்னா கும்பராசிக்காரங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க பண்ண துரோகத்தை நீங்கள் மறந்துட்டு மறுபடியும் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்வீங்க. கும்பராசிக்காரங்க எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்களோட தலைவிதியே மாறப்போகுது. மார்ச் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியை நினச்சி நிறைய நபர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. சனி பகவான் 7ஆம் இடமென சொல்லக்கூடிய கண்ட சனியாக இருந்தார். அஷ்டம சனியாக கும்பராசியை நோக்கி வருகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து வந்துருமா, அவ்வளோதான் கும்பராசி முடிச்சு விட்டுருவாங்களா, கும்பராசி எந்திரிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவாங்க. அஷ்டம சனியால் கும்பராசிக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டாரு அப்படின்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. சிவனுடைய உதவி உங்களுக்கு இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியாக தப்பிச்சு நேக்காக வெளியே வந்துடுவாங்க. சிவனுடைய துணை இருக்கிறதுனால நம்மளை எந்த ஒரு கெட்டதுமே சிவன் வரவிட மாட்டார். அஷ்டம சனி வந்திருக்கு, கும்பராசிக்காரர்களோட வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எல்லாமே நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய வேலையை உங்களுடைய குறிக்கோளை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்களாகவே உங்களுக்கு அமையும். கடந்த ஆண்டுகளில் கசப்பான வேதனையான ஏமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். வரக்கூடிய நாட்கள்ல இருந்து இதெல்லாமே படிப்படியாக குறையதே போகுது. கொஞ்சம் எதையும் சிந்திச்சு செயல்பட வேண்டும். எடுத்தோமா கவுத்தோமா அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு செயலுமே செய்ய வேண்டாம். கும்பராசிக்காரர்களுக்கு புதன் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத கிரகமாக அந்த புதன் அமைஞ்சனால நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல தொழில் இதையெல்லாம் நீங்கள் கடைசி வரைக்கும் இழக்க மாட்டீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது குறையும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தடுமாறி நீங்கள் செஞ்சுட்டு வந்த தொழில் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்திக்கோங்க. நிறைய கும்பராசிக்காரங்க நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க அழிஞ்சு போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம்னு பார்த்தீங்கன்னா தவறான தீய பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்களுடைய சேர்க்கையினால தான் கும்பராசிக்காரங்க நிறைய பேருக்கு பிரச்சனை எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. தவறான பாதை என்றைக்குமே நோக்கி போகாதீங்க. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை எப்படியாவது முன்னேறணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி வச்சு கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் அஷ்டம சனியாவது கண்ட சனியாவது எந்த சனி வந்தாலும் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. கும்பராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்படாதீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே அவசரப்படுத்துவாங்க. அதை சீக்கிரமாக பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு எதாக இருந்தாலும் 1க்கு 10 டைம் யோசித்து செயல்படுங்க. காரணம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே நடக்க இருக்குது. கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் கும்பராசிக்காரர்களுக்கும் தேவை. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவானுடைய சேர்க்கை உங்களுக்கு நடக்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வு எல்லாமே நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை நோக்கி வரப்போகுது. கும்பராசிக்காரங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சு நீங்கள் உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும். உங்கள் கையில் வரதும் தெரியாது,
போகிறதும் தெரியாது. இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து செலவு பண்ணத்தான் பார்ப்பீங்க. நீங்கள் அதை சேமித்து வச்சு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற எந்த எண்ணமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறையா கொடுத்துட்டு தான் இருக்கார். ஆனால் என்ன பிரச்சனைனா, உங்கள் கையில் பணம்ங்கிறது நிலையாக நிற்க மாட்டேங்குது. பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான். பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமித்து பழகுங்க. உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தி ஆகிடும். நீங்கள் போய் ஒரு கும்பராசிக்காரங்க பார்த்து கேட்டீங்க அப்படின்னா கடனா கம்பல்சரி ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு குறையாம இருக்கும். கடன் இல்லாத கும்பராசிக்காரங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. எதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப செலவுக்காக, மருத்துவ செலவுக்காக, இந்த மாதிரி நிறைய கடன் பிரச்சனை எல்லாமே நிறைய பேரை மாட்டிட்டு முழிக்கிறாங்க. வரக்கூடிய நாட்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதனால உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவுங்கிறது தாராளமாக கிடைக்கும். நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தில் அவர் ஏற்படுத்தி தருவார். வரக்கூடிய நாட்களில் வருமானம் அதிகமாகும். குருவுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வேலை தேடி அலையிற கும்பராசி நேயர்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அது நீங்கள் அரசாங்க வேலையை எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை பேங்க் ஜாப் எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் ஜாப் எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை ஐடி ஜாப் எதிர்பார்த்தாலும் சரி, உங்கள் தகுதிக்கேற்ப இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலைங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு அலையிற நபர்களுக்கு இந்த கேஸ் முடிஞ்சதுன்னா போதும், எனக்கு சொத்து கைக்கு வந்துடும், ஒரு கேஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கும், இதுக்கு அதிகமாக செலவாயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கோர்ட்டு சம்மந்தமான அனைத்து பிரச்சனையுமே உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நானும் இந்த கம்பெனியில் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், இரவு பகல் பார்க்காம இந்த கம்பெனிக்காக உழைக்கிறேன், எனக்கு ஒரு சம்பள உயர்வு கிடையாது, ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, ஆனால் புதுசாக வந்தவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்குது, நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு மனதளவில் அதிகமாக காயப்பட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க இருக்குது. இனி தொழில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உயரத்துக்கு கும்பராசிக்காரங்க போவீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை அதிகமாகவே இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ ரொம்ப ரொம்ப பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு நாளாக தராமல் இருந்த உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை உறவினர்களாக இருக்கட்டும், விரைவில் உங்கள் கடனை திருப்பி தரப்போகிறாங்க. எளிமையான பேச்சு திறமையால் கும்பராசிக்காரங்க நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எதிர்க்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். கும்பராசிக்காரங்க குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்க எல்லாரும் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே இந்த 2 வருஷமாக நடக்கவே இல்லையே, ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பங்களில் திருமணம், சீமந்தம், புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுன்னு சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த முயற்சிகளுக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் இதை எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை, தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விலகப் போகுது. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேச போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது. வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே கும்பராசிக்காரர்களுக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். சிவாய நமக.